புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். செல்போன்கள், எல்இடி விளக்குகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி குறைப்பு. தமிழக பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 20,936 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க 480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக பட்ஜெட்டில் வேளாண்மைக்கு 6,613 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1,947 கோடி ரூபாய் நிதி. பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. அவைக்குள் அனுமதிக்க வலியுறுத்தி தேமுதிகவினர் தர்ணா. வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தாத பட்ஜெட். தமிழக பட்ஜெட் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நிலக்கரி ஊழல் வழக்கு. சிபிஐயின் சம்மனுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி மன்மோகன் சிங் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக பட்ஜெட் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு வேளாண் துறைக்கென 6,613 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அணை கட்டும் முயற்சியை தடுக்க அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் 2015 மற்றும் 2016 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் நகர்ப்புற வளர்ச்சி, வேளாண்மை, நெடுஞ்சாலை, காவல்துறை, கால்நடை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான நிதிகளை ஒதுக்கி முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு புகழாரம் சூட்டி தமது உரையை துவக்கிய அவர் பட்ஜெட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து அறிவித்தார். அதன்படி தமிழக பட்ஜெட் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு வேளாண் துறைக்கென 6,613 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்க 5,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், நீர்ப்பாசனத்துறைக்கு 3,227 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசன விவசாயத்தை மேம்படுத்த 2,950 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் வேளாண் உற்பத்தியை உயர்த்துவதற்கு தரமுள்ள விதைகள், உரங்கள் போன்ற வேளாண் இடுபொருட்கள் சரியான நேரத்தில் நியாயமான விலையில் கிடைப்பது இன்றியமையாததாகும். விவசாயிகளுக்கு தரமான விதைகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய தொடக்க நிதியாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு விதைகள் மேம்பாட்டு முகமை என்ற புதிய அமைப்பை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தோட்டப்பயிர்களுக்கான தரமுள்ள விதைகள் மற்றும் இடுபொருட்களை தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டு முகமை தொடர்ந்து வழங்கும். உரங்களை வாங்கி விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்திற்கு டான்ஃபெட் மாண்புமிகு அம்மா அவர்களது இந்த அரசு வட்டியில்லா கடன் வழங்கி வருகிறது. ஆதரவு விலைக்கும் கூடுதலாக, அதாவது சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு காவல்துறைக்கென 5,568 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறைக்கு அதிகபட்சமாக 6,616 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பசுமை வீடுகள் திட்டத்திற்கு 1,260 கோடி ரூபாயும், நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு 3,926 கோடி ரூபாயும் அறிவிக்கப்பட்டு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு உச்சபட்சமாக 17,134 கோடி ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நெடுஞ்சாலைத்துறைக்கு 8,828 கோடி ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்திற்காக 480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 113 அணைகளை புனரமைக்க 450 கோடி ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 50 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 70 ரூபாய் மானியம் வழங்கவும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது பேச்சினிடையே தமிழகத்தின் தற்போதைய நிலை குறித்து தெரிவித்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழகம் தற்போது வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சி சதவிகிதம் 2015 மற்றும் 16ஆம் ஆண்டில் 7.25% இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் மாநிலத்தின் மொத்த வளர்ச்சி 9% அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுக்க அனைத்து சட்ட நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் பேசிய பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். மின் கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் புதிய மின் திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். அதேபோல சூரிய ஒளி திட்டத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் பல்வேறு புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட் தாக்கலின் போது குறிப்பிட்டுள்ளார். 2015-16 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய அம்சங்களை தற்போது காணலாம்.
தமிழக பட்ஜெட் உரையை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாசிக்க துவங்கியதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் அனைத்து துறைகளிலும் தமிழகம் பின்தங்கியுள்ளது என்றார். 2015-16 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த ஆட்சியில் அனைத்து துறைகளை பொறுத்தவரையில் கடைசி இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. கூட்டத்தொடரில் தேமுதிக உறுப்பினர்கள் பங்கேற்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் பேரவைக்கு வர முடியவில்லை. அதனால் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்த அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்று பேச தேமுதிகவுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். மார்ச் 27 முதல் 31 வரை 4 நாட்கள் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் 4 நாள் நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் இன்று வெளியிட்டுள்ளார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் எப்போது தொடங்கப்படும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தொடர் நடக்கும் நாட்கள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய திமுக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தாத பட்ஜெட் என்று தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது இதனை தெரிவித்தார். விரைவில் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என கூறிய அவர், புதிய வரி விதிப்புகள் ஏதும் இல்லை என்றால் வருமானம் இருக்காது என்று தெரிவித்தார். வருமானம் இல்லாவிட்டால் வளர்ச்சி திட்டங்களை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதால் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தாத பட்ஜெட் என அவர் கருத்து தெரிவித்தார். இருப்பினும் பெண்கள் மற்றும் ஆதி திராவிடர் நலனுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்பும் தெரிவித்துள்ளார். நிலக்கரி ஊழல் வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் 1,86,000 கோடி ரூபாய் முறைகேடு அம்பலமானது நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் குற்றவாளி என்ற அடிப்படையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சமீபத்தில் சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. இதன்படி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வருகிற ஏப்ரல் 8 சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இந்நிலையில் சிபிஐயின் சம்மனுக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கன்னட பழம்பெரும் எழுத்தாளர் சிதானந்த மூர்த்தியை முதலமைச்சர் சித்தராமையா முன்னிலையில் கர்நாடக போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா விழா ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கன்னட பழம்பெரும் எழுத்தாளர் சிதானந்த மூர்த்தி கர்நாடக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கர்நாடக போலீசார் எழுத்தாளர் சிதானந்த மூர்த்தியை கைது செய்து இழுத்துச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கன்னட முதுபெரும் எழுத்தாளர் சிதானந்த மூர்த்தி கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எந்தவித வரியும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமிழக பட்ஜெட் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பல்வேறு வரி சலுகைகள் அளிக்கப்பட்டிருப்பதற்கு வரவேற்பு அளித்திடுவதாகவும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். இன்றைய நிதிநிலை அறிக்கை அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக எந்த வரி விதிக்கப்படாமல்
ஒரு சிறந்த ஒரு நிதி அறிக்கை இன்று முதலமைச்சர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க மகிழ்ச்சிகரமான ஒரு நிதி அறிக்கை என்றே சொல்லலாம். சிறப்பாக திறமையாக மக்களின் முதல்வனுடைய உந்துதல் அடிப்படையிலே சிறப்பாக செயல்பட்டு நிறைவேற்றுகின்ற அனைத்து சரத்துக்கள் மீது இருக்கிறேன் என்று சொல்லி சமத்துவ மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் சார்பிலும் இந்த நிதி அறிக்கை வரவேற்று வணங்குகிறேன். நன்றி. சேலம் எல்லை பிடாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். சேலம் குமாரசாமிப்பட்டி அருள்மிகு எல்லை பிடாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத விழாவின் 2ஆம் நாளான இன்று அலகு குத்தும் வைபவம் நடைபெற்றது. இவ்வைபவத்தில் வயது வித்தியாசமின்றி சிறியவர் முதல் பெரியவர் வரை இருபாலர்களும் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வகையில் நாக்கு அலகு, வாய் அலகு, விமான அலகு என பல வகை அலகுகளை குத்திக்கொண்டு அப்பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க இளைஞர்களின் ஆரவார ஆடல்களுடன் கோவிலை சென்றடைந்தனர். விரும்பி வருபவர்கள் திரும்பி போக மாட்டார்கள். இன்றைக்கு பலருக்கும் பிடித்த உணவாக முக்கிய இடம் பிடித்து பிரபலமாகி வரும் பிரியாணியை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம். வாழ்க்கை பிரச்சனையே வயிறுதான். பாதி பேர் அதை நிறைப்பதற்காக பாடுபடுகிறார்கள், மீதி பேர் அதை குறைப்பதற்காக ஓடுகிறார்கள். தலைமுறை மாறினாலும் உருமாறிய உணவு பதார்த்தங்களின் தாக்கமும் ஏக்கமும் குறையவில்லை இன்று வரைக்கும். உலக மாற்றம், அறுசுவை நாட்டம், அதிலும் அசைவத்தில் பிரியாணியா கொள்ளை பிரியம் என்று இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிடித்த உணவாக வரவேற்பதில் தொடங்கி வழியனுப்புவது வரைக்கும், சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய நிகழ்ச்சிகள் வரைக்கும் பிரியாணியே இன்றைக்கு முக்கிய இடம் பிடித்து வருகிறது. ஆச்சரியம் ததும்ப ஆனந்தமாய் உண்ண அழைத்து இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் தாராளமாக தயாராகும் பிரியாணியின் பிறப்பிடம் எது? தேடினோம் என்றால் இவ்வகை உணவு சுமார் 120 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் போர் சமயத்தின் போது படை வீரர்களுக்கு போதுமான உணவும் அதே சமயத்தில் சத்தான உணவும் தேவை, அதுவும் குறுகிய நேரத்தில் குறைந்த வகை பதார்த்தத்தில், அதாவது துணை உணவு அதிகமில்லாமல் நிறைந்த சத்துள்ள உணவை தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தயாரிக்கப்பட்டதே பிரியாணியாகும். பாஸ்மதி அரிசியுடன் மசாலா பொருட்கள் மற்றும் அதிகமான மாமிசம் கலந்த உணவாக தயாரிக்கப்பட்ட பிரியாணி முகலாயர்களின் வருகையை ஒட்டி ஆசிய நாடுகளில், அதாவது இந்தியா போன்ற நாடுகளிலும் அறிமுகமாகி இன்று வரைக்கும் பிரியமான உணவாகவே நிலைத்து விட்டது என்றும், பிரியாணி சமைக்கும் முறை பாரசீகத்தில் தோன்றி அந்நாட்டு வணிகர்கள் மற்றும் உலகம் சுற்றுபவர்கள் மூலம் தெற்காசியாவிற்கு வந்ததாகவும் கூறுகின்றனர். எது எப்படியோ இன்றைக்கு நாம் சமைக்கும் பிரியாணி இந்தியாவிலேயே உருவானது. வட இந்தியாவில் லக்னோவி பிரியாணி மிகவும் பிரபலம். அதேபோல் ஹைதராபாத் பிரியாணியும் இடம்பெற்றுவிட்டது. அந்த வரிசையில் உலகம் முழுவதும் தமிழகத்தின் உணவு சுவையை எடுத்துச் சொல்லும் விதமாக பிரபலமான பல வகை உணவுகள் உண்டு. இன்றைக்கு வரிசை கட்டி எத்தனையோ பிரியாணி வகைகள் வந்தாலும் நூற்றாண்டுகளை கடந்தும் அவற்றின் சுவை மாறாமல் நிற்கும் பிரியாணி வகைகளில் ஆம்பூர் பிரியாணி, பன்ருட்டி திருமண பிரியாணி, திண்டுக்கல் தலைப்பாய்க்கட்டி பிரியாணி போன்றவை முக்கிய இடம் பிடித்துள்ளது. நவீன எரிபொருட்கள் வந்தாலும் விறகு அடுப்பில் சீரக சம்பா அரிசியில் தரமான மாமிசம் மற்றும் மசாலா பொருட்களை சேர்த்து கமகமக்கும் வாசனையில் தயாரிக்கப்படும் இவ்வகை பிரியாணிகளுக்கு உலக அளவில் மவுசு அதிகம். பசிக்காக சாப்பிட்டதெல்லாம் போயாச்சு, இன்றைக்கு ருசிக்காக சாப்பிடுவதே குஷியாக இருக்கிறது என்று நாவை உச்சுக்கொட்டி உண்ணும் உணவு பிரியர்களுக்கு பிரியாணி என்பது பிரியமான உணவே என்பதில் வியப்பொன்றுமில்லை. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.